அன்பானவர்களே வணக்கம். இன்றைக்கு நாம் போட்டித் தேர்வு தளத்தில் நாம் பார்க்க இருக்கிற பகுதி பொருந்தா சொல்லை கண்டறிதல். இது பழைய பாடத்திட்டத்திலும் இந்த பொருந்தா சொல்லை கண்டறிதல் இருந்தது. இந்த புதிய பகுதியிலும் புதிய பாடத்திட்டத்திலும் இந்த பொருந்தா சொல்லை கண்டறிதல் அப்படிங்கிற பகுதி இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ரொம்ப எளிமையாக மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய ஒரு பகுதியாக இதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு என்னெல்லாம் நமக்கு தெரியணும் அப்படின்னா, நல்ல ஒரு தமிழ்ல எல்லா தளங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா பகுதியிலும் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, பொது இலக்கணம் எல்லாவற்றிலும் ஒரு நல்ல அடைவு இருந்துச்சுன்னா பொருந்தா சொல்லை கண்டறிதல் என்பது ஒரு எளிமையாக மாறிவிடும். பொருந்தா சொல்லை கண்டறிதல் இதுக்கு என்ன மாதிரி கொடுத்துருப்பாங்க? இது கண்டிப்பா இருக்கும். இது வினாத்தாள்ல நிச்சயமாக பொருந்தா சொல்லை எடுத்தெழுதுதல் அப்படின்னு வச்சுக்கலாம். நேரடியாகவே நம்ம போயிடலாம். பொருந்தா சொல்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிற 4 அல்லது 5 சொற்களை நம்ம பார்க்கணும். 5 சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு வச்சுங்களேன். 5 சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 5 சொற்கள்ல ஏதாவது ஒரு சொல் பொருத்தம் இல்லாமல் இருக்கும். இந்த பொருத்தம் இல்லாததுங்கிறது எப்படி? 4 சொற்கள் ஒரே தரத்திலான அல்லது ஒரே பகுதியை சார்ந்த ஒரே இனத்தினானதாக இருக்கும். ஒன்று மட்டும் அவற்றிலிருந்து மாறுபட்டதாக இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு குறிஞ்சி, முல்லை, அதுக்கடுத்து கரந்தை, மருதம், பாலை என்பதாக ஒரு 5 வார்த்தைகள் நம்ம கொடுத்துருக்காங்க. 5 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, கரந்தை, மருதம், பாலை என்பதாக 5 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. பொருந்தா சொல்ல எப்படி எடுக்கிறது அப்படின்னா, குறிஞ்சி பார்க்குறோம். குறிஞ்சி என்ன? குறிஞ்சி என்பது ஒரு ஐவகை நிலங்கள்ல ஒண்ணு. முல்லை அப்படிதான் தெரியும் உங்களுக்கு. இது மலையும் மலை சார்ந்த இடமும், காடும் காடு சார்ந்த இடமும். கரந்தை இதுவும் ஒரு திணை தான். இதுவும் திணை தான், இதுவும் திணை தான், இதுவும் திணை தான். மருதமும் திணை தான், வயலும் வயல் சார்ந்த இடமும். பாலையும் திணை தான், வறண்ட சுரமும் சுரம் சார்ந்த வழியும் அல்லது மணலும் மணல் சார்ந்த இடமும் என்று சொல்லப்படுகிற பாலை, அதுவும் திணை தான். கரந்தையும் திணை தான், கரந்தை திணை. கரந்தைன்னா என்ன? எதிரி நாட்டு வீரர்கள் கவர்ந்து சென்ற பசுக்கூட்டங்களை தன்னுடைய வீரர்களை அனுப்பி மீட்டு வருதல் கரந்தை. இப்ப பாத்தீங்கன்னா எது வேறுபட்டதாக இருக்கிறதுனா, குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை இந்த 4ம் அகத்தணைகளில் அடங்கி இருக்கின்றன. குறிஞ்சி, முல்லை, மருதம் நெய்தல காணும். இருந்தாலும் குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை இந்த 4ம் அகத்தணைகள். ஒன்னே ஒண்ணுதான் மாறுபட்டதா இருக்குது, கரந்தை. இது புறத்தணை. அப்ப இந்த வினாவுக்கான வேறுபட்ட சொல் எது? கரந்தை. புரிஞ்சிடும். ரொம்ப எளிமையா இது நீங்க எழுத முடியும். வைகரை, கார், யாமம், மாலை, ஏற்பாடு. வைகரை, கார், யாமம், மாலை, ஏற்பாடு. உங்களுக்கு தெரியும், வைகரைனா தெரியும் உங்களுக்கு, ஒரு காலை அதிகாலை நேரம்னு பேர். 2 மணிலிருந்து முற்பகல் 2 மணிலிருந்து 6 மணி வரை உள்ள காலம் தான் வைகரை அப்படின்னு பேர், உங்களுக்கு தெரியும். அப்புறம் கார்னு இருக்கு, கார் காலம். இதுவும் ஒரு காலம் தான். வைகரைனாலும் காலம் தான், இது ஒரு காலம் தான். யாமம்னா தெரியும் உங்களுக்கு, 10லிருந்து 2 மணி வரைக்கும். பிற்பகல் 10லிருந்து 2, பிற்பகல் 10லிருந்து 2, அதாவது இரவுன்னு சொல்லுவோம், நடு நிசின்னு சொல்லுவோம். இது மாலை உங்களுக்கு தெரியும், 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் உள்ள நேரம். ஏற்பாடுனா உங்களுக்கு தெரியும், பாடு சூரியன் படுகிற நேரம் 2லிருந்து 6 மணி வரை, பிற்பகல் 2லிருந்து 6, இது 6லிருந்து 10. எல்லாமே காலத்தோட பெயர்களாக தான் இருக்கு. அப்ப வேறுபட்டதே இல்லாத மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டா, இதுக்கு பேரு சிறுபொழுதுன்னு பேரு. வைகரை, காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம் இந்த 6ம் சிறுபொழுதுகள். காருங்கிறது என்ன? கார்காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், பின்பனி காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், கார்காலம், குளிர்காலம். இதெல்லாம் என்ன? பெரும்பொழுதுகள். அப்ப கார் என்பது பெரும்பொழுது, தரப்பட்டிருக்கிற மற்றவை எல்லாம் சிறு பொழுதுகள். அப்ப வேறுபட்டது எது அப்படின்னா
கார் என்பது சரியான விடையாக இருக்கும். பாத்தீங்கன்னா இப்ப பொருந்தா சொற்களை கண்டறிதல் அப்படிங்கிறதுல நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்ச வேண்டியிருக்கு, எல்லா இலக்கணங்களும் தெரிந்திருக்க வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா இலக்கணங்களும் தெரிஞ்சாதான், தமிழ்ல இருக்கக்கூடிய எல்லா அடைவுகளும் நமக்கு தெரிஞ்சாதான் இந்த வினாக்களுக்கான சரியான விடைகளை நம்மளால எழுத முடியும். இப்ப இன்னொரு மாறுபட்ட சொல்ல நம்ம பார்க்கலாம். நடந்த, எழுதிய, படித்து, ஓடிய, வந்த. நடந்த, எழுதிய, படித்து, ஓடிய, வந்த என்பதாக இந்த சொற்கள் தரப்பட்டிருக்கின்றன. நல்லா பாக்குறீங்களா? அழகா இருக்கும். இந்த பொருந்தா சொற்களை கண்டறிதல் நல்ல ஒரு இலகுவான ஒரு மகிழ்ச்சியான பகுதி. பாருங்க, இப்ப நடந்தேன்னு இருக்கு, எழுதியன் இருக்கு, படித்து அப்படின்னு இருக்கு, ஓடியன் இருக்கு, வாழ்ந்தேன் இருக்கு. எல்லாமே ஒரு வினை எச்சமா இருக்குது. எல்லாமே எச்ச சொற்கள், முடியல. நடந்த ஏதோ ஒண்ணு இருக்கும், புள்ளி வைக்க முடியாது, எச்சம். எழுதிய புள்ளி வைக்க முடியாது, எச்சம். படித்து புள்ளி வைக்க முடியாது, எச்சம். இதுவும் எச்சம், இதுவும் எச்சம். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, ஒன்னே ஒண்ணுதான், நடந்த என்ன எச்சம்னு பார்க்கணும். நடந்த ஆவுல முடிஞ்சிருக்கு, நடந்த கதை, நடந்த பையன், நடந்த மாணவன், எச்சம், பெயரெச்சம். எழுதிய கடிதம், எழுதிய புத்தகம், பெயரெச்சம். படித்து புத்தகம் வருமா? வராது. படித்து முடித்தான், படித்து வந்தான், படித்து வாங்கினான், படித்து பரிசு பெற்றான். இது என்ன எச்சம்? வினை எச்சம். ஊல முடிஞ்சிருக்கு, படித்து ஊல முடிஞ்சிருக்கு, இது ஆவுல முடிஞ்சிருக்கு, இது ஆவுல முடிஞ்சிருக்கு. ஓடிய, ஓடிய வண்டி, ஓடிய குதிரை, ஓடிய மாடு, பெயரெச்சம். வந்த பையன், வந்த பணம், பெயரெச்சம். ஆவுல முடிஞ்சிருக்கு, பெயரெச்சம், பெயரெச்சம். படித்து வினையெச்சம், இது பெயரெச்சம், இது பெயரெச்சம். இந்த படித்து என்பது மட்டும் வினையெச்சமாக இருக்கிறது, மற்றவை பெயரெச்சமாக இருக்கின்றன. அப்போ பொருந்தா சொல்லா என்ன போடுறோம்? படித்து என்கிற வினையெச்சத்தை போடுறோம். மற்றெல்லாம் என்னவா இருக்குது? பெயரெச்சமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அடுத்ததான் நம்ம இது டிஎன்பிசில கேட்டதுதான். பாக்கு, வரகு, பாக்கு, வரகு, முறுக்கு, பூட்டு, பூச்சு. பாருங்க, இதுலயே ஒரு 5 சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது டிஎன்பிசில ஏற்கனவே கேட்ட வினா. வார்த்தைகள் மாறி இருக்கும், ஆனா இதே மாதிரி கேட்டிருக்காங்க. உண்மை தெரியல, என்ன பாக்குன்னு இருக்கு, வரகுன்னு இருக்கு, முறுக்குன்னு இருக்கு. பாக்கு திங்கிற பொருள், முறுக்கு திங்கிற பொருள். பூச்சுன்னா சுண்ணாம்பு பூச்சு, வண்ணப்பூச்சு. வரகுன்னா அது ஒரு திங்கிற பொருள். 3 திங்கிற பொருள் தான் இருக்கு அப்படி பார்த்தாலும். பூட்டு சம்மந்தமே இல்லை, பூச்சு சம்மந்தமே இல்லை. அது உண்மை புரியலையே. என்ன செய்யலாம்? அது என்ன எப்படி பார்த்தாலும் அது ஒன்றும் வரலையே. இதுல 3 எழுத்து இருக்கு, இதுல 3 எழுத்து இருக்கு, இதுல 4 எழுத்து இருக்கு, இதுல 3 எழுத்து இருக்கு, இதுல 3 எழுத்து இருக்கு, 4 எழுத்து இருக்குன்னு கொட்டுறதா? அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. பாருங்க, கு, 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 டு, சு. ஏதோ ஒண்ணு தெரியுது. ஒரு சொல்லோட இறுதியில இந்த எழுத்துக்கள்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். கு, சு, டு, து, பு, ரு. பாருங்க, இந்த வேணா எப்படி கேட்டிருக்கு? பொருந்தா சொல்லுன்னு பேரு தான். கு, சு, டு, து, பு, ரு. வல்லின மெய்யின் மேல் ஊர்ந்து வரும் உகரம். கசரத வர அப்படிங்கிற வல்லின மெய் இருக்கு இல்லையா? இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. இந்த வல்லின மெய்யின் மேல் ஊர்ந்து வரும் உகரம். உகரம் சேரும்போது இக்கு கூட்டல் ஊ கு, இச்சு கூட்டல் ஊ சு, இட்டு கூட்டல் ஊ டு, இத்து கூட்டல் ஊ து, இப்பு கூட்டல் ஊ பு, இத்து கூட்டல் ஊ ட்ரு. இது என்னவா இருக்கும்?
வல்லின மெய்யின் மேல் ஊர்ந்து வரும் உகரம்னா கூசு டு து கூரு என்கிற 6 எழுத்துக்கள் ஒரு சொல்லின் இறுதியில் வருகிற போது தன்னுடைய அளவில் இருந்து ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறைந்து பா கு அப்படின்னு வராம பா கு கு அப்படின்னு வரும். அப்ப அரை மாத்திரை தான் வரும். வரகு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க யாரும். கு அப்படின்னு சொல்லும் போது இதழ் குவியும். ஆனா வரகு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. வரகு கு அப்படிம்பாங்க. முறுக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. முறுக்கு தின்றேன், முறுக்கு கு அப்படிம்பாங்க. அப்ப அரை மாத்திரை வந்துடும். அப்ப இதுக்கு பேர் என்ன? குற்றிய லுகரம் அப்படின்னு பேரு. நம்ம இப்ப குற்றிய லுகரம் நடத்தல, பொருந்தாச்சொல்ல நடத்திட்டு இருக்கோம். குற்றிய லுகரத்துல வகைகள் இருக்கு. எதை வச்சு? ஈற்று அயல் எழுத்தை நோக்க 6 வகைப்படும். வன்றொடர் குற்றியலுகரம், மென்றொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். இங்க பாருங்க, இது குற்றியலுகரம், இது குற்றியலுகரம், இது குற்றியலுகரம், இது குற்றியலுகரம், இது குற்றியலுகரம். ஆனா கடைசியா கூ வந்திருக்குன்னா வன்றொட, இதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்தை பார்க்கணும். இது வல்லினமாக இருந்தால் வன்றொடர் குற்றியலுகரம், இது வன்றொடர் குற்றியலுகரம். இங்க பாருங்க, முறுக்குல இருக்கிறது வன்றொடர் குற்றியலுகரம். பூட்டுல கசட தபர, இதுக்கு முன்னாடி இருக்கிறது வல்லினம், கசட தபர வல்லினம். ஈற்று அயல் எழுத்து வன்றொடர் குற்றியலுகரம். கசட தபர இச்சி வன்றொடர் குற்றியலுகரம். ரே வந்து இங்க புள்ளி வச்ச எழுத்து கிடையாது. ரேவை பிரிச்சிங்கன்னா இரு கூட்டல் ஆ. அப்ப இதுக்கு பேரு உயிர் தொடர் குற்றியலுகரம். சில பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். குற்றியலுகரம் தான் எல்லாமே. வரகும் குற்றியலுகரம் தான், முறுக்கும் குற்றியலுகரம் தான், பாக்கும் குற்றியலுகரம் தான், பூட்டும் குற்றியலுகரம் தான், பூச்சும் குற்றியலுகரம். குற்றியலுகரத்தின் வகைகளை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஈற்று அயல் எழுத்தை நோக்க, கடைசி எழுத்துக்கு முதல் எழுத்து பார்க்கணும். அது வல்லினமா இருந்தா கசரத பர புள்ளி வச்ச எழுத்தா இருந்தா வன்படும். ஞங்கன புள்ளி வச்ச எழுத்தா இருந்தா மென்றொடர். எரள வடல புள்ளி வச்ச எழுத்தா இருந்தா இடைத்தொடர். இது இடைத்தொடர் கிடையாது, புள்ளி வச்ச எழுத்தா இருந்தா தான் இடைத்தொடர். அப்புறம் உயிர் எழுத்தா இருந்தா, எங்க சார் உயிர் எழுத்து இருக்கு? இந்த இருக்கூட்டல அப்ப ஆ இருக்குன்னு அர்த்தம் இந்த இடத்துல. அப்ப உயிர் தொடர். 2 எழுத்தா இருந்து நெடில் எழுத்தா இருந்தா நெடில் தொடர். ஆயுத எழுத்தா இருந்தா ஆயுத தொடர். எங்க? ஈற்று அயல் எழுத்து, கடைசி எழுத்துக்கு முதல் எழுத்து. அப்போ இது என்ன குற்றியலுகரம்? உயிர் தொடர் குற்றியலுகரம். மற்ற எல்லாம் என்ன குற்றியலுகரம்? வன்றொடர் குற்றியலுகரம். அப்போ பொருந்தா சொல்லியது வரகு. அன்பிற்குரியவர்களே, பொருந்தா சொல்லை கண்டறிதல் என்கிற இந்த பகுதியில் எப்படி பொருந்தா சொற்களை கண்டறிவது என்று தெரிந்து கொண்டோம். கூடுதலாக பல்வேறு இலக்கணங்களையும் கூட இந்த பகுதியில் தெரிந்து கொண்டிருக்கிறோம். நன்றி. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். வணக்கம்.